2 கேள்விகள். 1. அயல்நாட்டு பங்கு சந்தைகளில் நாம் முதலீடு செய்யலாமா கூடாதா? 2. முதலீடு செய்யணும்னா எது சிறந்த வழி? பதில்: அயல்நாட்டு பங்கு சந்தைகளில் நாம் கண்டிப்பாக முதலீடு செய்யணும். 2 காரணங்கள். 1. சில சமயம் அயல்நாட்டு சந்தைகள் இந்திய பங்கு சந்தையை விட அதிக லாபம் அளிக்கும். உதாரணம் ஆண்டு 2025. 2. அந்நிய செலாவணி சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு சமீபத்தில் குறைந்து வருகிறது. ஸோ அயல்நாட்டு முதலீட்டை திரும்ப பெறும்போது அதிக இந்திய ரூபாய்கள் நமக்கு கிடைக்கும். சரி, முதலீடு செய்கிறதுன்னு முடிவெடுத்தாச்சு. எது சிறந்த வழி? அயல்நாடுகள், அந்நாட்டு பங்குகள் இவை பற்றிய போதிய அறிவு பரப்பலும் புரிதலும் இருந்தால் நேரடியாக அவைகளில் பணத்தை போடலாம். ஆனால் நேரடி முதலீட்டில் சில வரம்புகளும் கட்டுப்பாடுகளும் உண்டு. முதலீட்டு ரிஸ்கை குறைக்க விரும்புபவர்கள் அயல்நாட்டு மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். அத்தகைய ஃபண்டுகளின் பட்டியல் இதோ. உங்கள் முதலீட்டின் ஒரு சிறு பகுதியை அயல்நாட்டு பங்கு சந்தைக்குன்னு ஒதுக்குங்க. போர்ட்ஃபோலியோ பல்வகைப்படும், ரிஸ்க்கு குறையும், லாபமும் கிடைக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய், 3 மாங்காய்.